இங்கே பலியாக நடிக்கும் வல்லாள மாநகரை சேர்ந்த எம்எஸ்ஆர் மனோரஞ்சனி அவர்களுக்கு நமது அச்சம்பட்டி கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் தெய்வீந்திர குல இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் மாலையும் பொன்னாடையும் எடுத்து கொடுக்கப்படுகிறார்கள். நல்லா இருக்கு. அந்த மாலையோட இருக்கிறது நல்லது. என் உயரத்துக்கு ஏற்ற மாதிரியே மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது சார்பம் கலைத்துறை சார்பம் மனமார்ந்த நன்றி நன்றிகளந்த வணக்கம். ஏன்னா நம்மளையும் மதிச்சு இந்த ஊர்ல மாலை போட்டிருக்காங்க, அதுவும் 6 உயரத்துல மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா அதை கொஞ்ச நேரமாவது கழுத்தில் அணிந்திருந்தால்தான் இந்த மாலையை தொடுத்தவருக்கு பெருமை, கொண்டு வந்து கொடுத்தவருக்கு பெருமை அப்படின்ற முறையில கொஞ்ச நேரமாவது கழுத்தில் அணிஞ்சிருக்கணும் இல்லையா? சீன் முடிவு நீங்க போட்டுங்க அழகா இல்ல அப்படி அவ்வளவு நேரம் தான் போடுங்க, மயக்கப்பட்டு விழுந்துருவேன். அதனால மிருகப்பெருமான விடங்க. அதற்கு முன்பாக குறைஞ்சை, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 50 நிலங்களை என்னாடா பொன்னாட திகழக்கூடிய குறைஞ்ச நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்கள் விட இருக்க செல்லமா வளர்ந்துள்ளவர்கள் இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை இழைத்ததாக அண்ணனுக்கு தலைவர் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக முதல்ல கந்தன வழங்கணும் என்ற காரணத்திற்காக அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா,
பார்த்து பார்த்து அருமையான முறையில் மாலை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருகப்பிரமாணம் வழங்கியாச்சு. எனக்கு இந்த மாதிரி தான் சொல்றேமா வரும். ஏன்னா அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லுவாங்க வாஸ்துப்படி எனக்கு இதுதான் சரியா வரும். காரணம் என்ன அப்படின்னா அன்னத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் நிக்க. ஆமாங்க, ஏன்னா ஆடக்கூடியவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு என்னோட இடம் இதுதான், இங்க நின்னாத்த இந்த மைக்கு சரியாகிறத நான் தொடர்ந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு சில விஷயம் இருக்கு. ஆமா, அதனால மிருகப்பிரமாணம் வழங்கியாச்சு. அடுத்ததாக அதனால அப்பேற்பட்ட முருகனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. முருகனை எல்லாரும் தான் நினைக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறதுக்கு நான் நினைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா எப்பயுமே நான் கொஞ்சம் வித்தியாசமானது, அப்படித்தான் இருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா எப்ப நினைப்பாங்க, ஏதாவது கஷ்ட காலங்கள் துன்ப காலங்கள் வந்துருச்சுன்னா முருகன் எனக்கு என்ன அந்த சோதனை கொடுத்து நினைக்கிறவங்க என்னைக்காவது சந்தோஷமான தருணங்கள்ல அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மகிழ்ச்சின்னு வந்துட்டா இறைவனை மறந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாம நான் சதா சர்வ காலமும் உண்ணாமல் உறங்காமல் அவரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். 5 வயதுல இருந்து அரியா பருவத்துல இருந்து. அது மட்டும் இல்லாது ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்னா அதுக்கு முதல் காரணம் என்ன, ஒளிபெருக்கி இந்த மாதிரி இருக்கும். எப்பேற்பட்ட கலைஞர்கள் வந்து மேடையில இருந்து பாடினாலும் பேசினாலும் பாடக்கூடிய பாடல்கள் இருந்தாலும் சரி, பேசக்கூடிய பேச்சுக்கள் இருந்தாலும் சரி, அந்த பொதுமக்களை போய் சேரணும் அப்படின்னா ஒளிபெருக்கி இந்த மாதிரி சிறப்பான முறையில் இருக்கணும். அதே சமயத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நாடகத்துல ரசிக பெருமக்களும் இந்த மாதிரி இருக்கும். இத்தனோண்டு இடத்துல கூட இத்தனை பேர் உட்கார்ந்து நாடகத்தை பாக்குறாங்க அப்படின்னா அதுவும் இந்த நவீன காலத்துல 64 கலைகள் ஒரு கலையான இந்த நாடக கலை மூலமாக மட்டுமே தமிழில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்பேற்பட்ட தமிழ் கடவுளான மிருகப்பிரமாணம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நவீன காலம் தான் என்ன, இப்ப யார் நாடகம் பார்க்கணும் அப்படின்னாலும் யூடியூப் வாயிலாக பார்த்துக்கணும். அப்படித்தான் நிறைய பேர் நாடகத்தை பார்க்குறாங்க. ஆனா என்னதான் ஊடகத்தின் வாயிலாக பார்த்தாலும் கலைஞர்களே நம்ம ஊர் மேடை குறைத்து நேரில் இருக்கிற மூஞ்சியெல்லாம் எப்படித்தான் இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு மட்டுமல்லாது காலையில என்னுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவாங்க, நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்ய வேண்டும் காலையில. அப்படி பாடினாதான் ஊருக்கு சிறப்பாக என்ற ஐதீக முறைப்படுகிறது. கலைஞர் மதித்தமைகளை போன்ற கலைஞர்கள் விதத்தை லாபத்திரர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு 3வது விஷயமாக இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கத்துக்கலாம் விருப்பம் இருந்தால், ஆனா என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடிய கருத்துக்களுடைய அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மிருகப்பிரமானுடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு துறை வணங்கணும் அப்படின்னு. அது யாரு? சின்னக்கா சின்ன பாரியாக்கா எங்கள் சிந்தைக்கு வந்து அனுப்பினாடி நின்றாக்கா ஆத்தா சில்லாக்கா சின்ன பாரியாக்கா உந்த பெருமையை இந்த உலகில்
ஹலோ ஹலோ கொஞ்சம் கேட்டிங் மட்டும் வச்சுருங்க. அருமையா இருக்கு. ஆமாங்க, நிறைய ஊர் நாடுக்கு போயிட்டு தான் இருக்கு. எல்லாரும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வாய்ஸ் என்ன வந்து ஆமா. நான் யாரு, எதற்காக வந்திருக்கிற அப்படிங்கிற விஷயத்த சொல்லணுமா இல்லையா? நான் தான் வள்ளி. நான் மட்டும்தான் வள்ளி. இன்னைக்கு இந்த ஊர்ல நான் மட்டும்தான் வள்ளி. மத்தவங்க அதை பத்தி எனக்கு தேவையில்லை. சரி. என்னுடைய தந்தையாருக்கு 7 ஆண் குழந்தைகள் மட்டும்தான். 7 ஆம்பளை பசங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால எங்க அப்பா முருகப்பெருமானோட வேண்டிக்கிட்டாரு, அழகான குழந்தையாக, அறிவான குழந்தையாக, அடக்கொடுக்கமான குழந்தையாக வேணும்னு வேண்டிக்கிட்டாரு. அவர் எப்படி வேணினாரோ, என்ன நேரத்துல வேணினாரோ அப்படின்னு அவருக்கு கிடைச்சது. சரிங்க. பள்ளி கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட போது எடுத்த காரணத்துல வள்ளிக்கு என்ன பகிரிட்டு தக்க பருவம் வந்தவுடனே திணைக்கு காவலுக்கு என்பதாக வேண்டுதல். ஒண்ணும் கிடையாது, நீங்க எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோம். காவலுக்கு? ஆமா, தினமும் தான் காவலுக்கு போறோம். காவல் நல்லா நடக்குமா நடக்காதா அப்படின்றது யாருடைய கையில இருக்கு? யார் கையில இருக்கு? ஒளிபெருக்கியாளருடைய கையில. அப்படி சொல்லுங்க. ஆமா, அதனால இன்னைக்கு சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்த தன் அன்புள்ளதற்கு மீண்டும் மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு யாராரு காவலுக்கு போறோம், என்னென்ன விஷயம் அப்படின்றத பிறகு சொல்றேன். ஆனா அதற்கு முன்பாக சொல்லுங்க. முக்கியமான விஷயம் வந்து என்ன முக்கியமான விஷயம்? நான் ஒரே ஒரு தவறு பண்ணிட்டேன். ஐயோ, என்ன சொல்றீங்க? தெரியாம ஒருத்தரை காதலிச்சு. சண்டால தம்பி, எதுக்கு காதலிச்சீங்க? யாரு என்னன்னு தெரிஞ்சிருந்து தெரியாம காதலிச்சிட்டேன். ஐய, சரி, யார காதலிக்கிறேன் சொல்லவா? சொல்லுங்க. சிவரளி தோட்டத்துல பொண்ண நினைச்சேன்,
ரசிக்கக்கூடிய இடங்களுக்கு வரும்பொழுது நன்றாக தொழில் பண்ணணும் அப்படின்ற ஆசையோட வர்றோம். அது சிறப்பாக அமைகிறதுக்கு வந்து இறைவனுடைய கையில தான் இருக்கு. ஆமா, அதனால மிருகப்பெருமான் எம்பெருமான் முருகன சண்முகன சரவணன கார்த்திகேயன பாலன வேண எழுதற படிச்சுட்டு இருக்கிறேன். அப்பேற்பட்ட காதல இன்னும் எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும். அதன்படி சொல்லணும்ன்ற முறையில் துதுவரையில் நேரச்சு தந்தையினதான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும்போது வருவதுண்டோ போகும்போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.
அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணவை திருடான் அவனும் திருடனும் ஒன்றானோ. அளவுக்கு மேலே பணவை திருடான் அவனும் திருடனும் ஒன்றானோ. வரவுக்கு மேலே நிலவைகள் செய்தான் அவனும் குருடனும் ஒன்றானோ. களவுக்கு போகும் பொருளை எடுத்து கருமைக்கு தந்தார் தருமமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி விட்டார் அது தருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா. கொடுத்தவன் விழிப்பார், எடுத்தவன் முடிப்பார், அடுத்தவன் பார்த்தா சிரிப்பாரே. கொடுத்தவன் விழிப்பார், எடுத்தவன் முடிப்பார், அடுத்தவன் பார்த்தா சிரிப்பார். சிரிப்பவன் அழுவது அழுதவன் சிரிப்பது பணத்தாவன் தெரிகிறானே. சிரிப்பவன் அழுவது அழுதவன் சிரிப்பது பணத்தாவன் தெரிகிறானே. கையில் பையில் ஓட்டம் இருந்தால் கூட்டமிருக்கும் முன்னோடி. தலைகளையாக்கும் பொம்மைகள் எல்லாம் தாழங்கள் போடும் பின்னோடி. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. தேடும் போது வருவது தோதிக்கு போது போது சொல்வது தோ. நன்றி நன்றி நன்றி. ஆமா அப்புறம் உங்க நல்ல விஷயம் சொல்ல கேளுங்க. அப்பா வந்து திணைக்காட்டு காவலுக்கு போச்சு இருக்காரு. ஏன் கிணத்துக்குள்ள நின்று பேசுறேன்? எந்திரிச்சு வந்து பேச வேண்டியதானே? இந்த கிணத்துக்குள்ள பேசும்போது அப்படித்தான் இருக்கு. எந்திரிக்கிற பேச சொல்றீங்களா? காது கேட்கிற மாதிரி சத்தமா பேசுறேன். என்னமோ சொல்ற வாய் மட்டும் அது இது அவன் கேட்கல என்னன்னு. சரி, உங்களுக்கெல்லாம் ஞானம் இருக்குது, நாங்கெல்லாம் அவ்வளவுக்கு. ஏமா உனக்கு ஞானம் இருக்கு? இல்ல, எவ்வளவு பேசுனா கரெக்டா புரிஞ்சு பேசுறீங்களா அதுக்கு சொல்றேன். காவல் போச்சு இருக்காரு. காவலுக்கு போகணும்னா நான் மட்டும் கூட நல்லா இருக்காது. நானு வள்ளி அம்மா அவங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து காவலுக்கு போகணும். காவலுக்கு போகணும். நீங்க எதுக்கு? நீ ஃபர்ஸ்ட் வேட்டி எடுத்துட்டு போடு, அப்புறம் காவலுக்கு வருவேன். அதெல்லாம் காவலுக்கு போகணும். அதுக்கு முன்னால ரொம்ப காலமா ரொம்ப வருஷமா மனசுல ஒருத்தர் நினைச்சிருக்கேன். நீ காதல் பண்றியா? ஏ ஜிங்கிரி, யார காதல் பண்ற? யார் இப்படிதான் இருக்காங்க. கட்டின புருஷ பேரை சொன்னா ஆயுஸ் கம்மின்னு சொல்லுவாங்க. சும்மா சொல்லு. சொல்லும் சொல்லி தொலையும். அந்த என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? ஓ காதல் எப்படி? ஏன்னா நான் தான் செய்முறையெல்லாம் செய்யணும் என் தங்கச்சிக்கு. அப்படிதான் சொல்றீங்க. வரவே மாட்டேங்கிறீங்க வீட்டு பக்கம்லாம். ஏமா வீட்டுக்கு வர சொன்னா முறை மாறி போகும் மூதேவி. வீட்டுக்கு சீரியஸ கொண்டு வர சொல்றேனே. நீ கல்யாணம் முடிச்சு காலங்காத்துல நீ சென புடிச்சாத்தான் எனக்கு நிம்மதி. நீ கற்பிணி ஆகணும். அப்படி ஒரு ஆசை இருக்கா? சரி, இன்னொரு ஜென்மம் உண்டா பாத்துக்கலாம். கால் பண்ணுவோமா? நீதானே நாள்தோ நீதான். இது அப்படி பிடிச்சதானே மைக்க பிடிக்கல, விதவிதமாக பிடிக்கணும். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம்.
நீதானே நான் பாட காதோறும் காரணம் நீ இன்றி நான் பாடவே நமது தென் மாவட்டத்தில் பிறந்து எத்தனையோ மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அன்னமிட்ட ஒரு கை என்பதால் அன்பு மறைந்த கேப்டன் அவர்களின் புகழர் கேப்டன் மீது ஒரு பாடல் பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். ஏன்னா எவ்வளவோ பணம் வச்சிருப்பாங்க, கொடுக்கணும்னு என்ன துளியளவு கூட வராது. ஆனா தன்னோட சினிமாவில் சம்பாத்தியம் பண்ணிய பணத்தை அத்தனை பேருக்கும் அன்னமிட்ட நமது மதுரையில் பிறந்த நமக்கு பெருமை